peacemakers of Christo. உன் வீட்டில் தீய ஆவி தீய செயல் நடக்கிறதா? மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே, அப்பொழுது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம் சுவாமி. இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, என் தெய்வீக கர்த்தாவே, அந்நாளிலே தொழுகை கூடத்திலே ஒரு தீய ஆவி இருந்தது சுவாமி. ஆமா ஆண்டவரே, இன்றைய நாளிலும் என்னுடைய குடும்பம் ஒரு தொழுகை கூடம் ஆண்டவரே. அப்பா, இது சமாதானத்திற்குரிய குடும்பம் ஆண்டவரே. இது சந்தோஷத்திற்குரிய குடும்பம் சுவாமி. இது ஒற்றுமைக்குரிய குடும்பம் ஆண்டவரே. இந்த வீட்டுல நிம்மதி இருக்கணும் ஆண்டவரே, பயிர் இருக்கணும். கணவன் மனைவியை ஏற்றுக்கொண்டு வாழணும், மனைவி கணவனோடு அன்போடு வாழணும் சுவாமி. பிள்ளைகள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவராகிய கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பமும் ஒரு தொழுகை கூடம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு கோயில் சாமி. அந்த கோயிலில் தான் நீர் குடியிருக்கிற ஆண்டவரே. ஆனால் அந்நாளிலே அந்த தொழுகை கூடத்திலே ஒரு தீ ஆவி இருந்தது சுவாமி. ஆம் ராஜாதி ராஜாவே, இன்றைய நாளிலும் இந்த குடும்பத்திலே ஏசப்பா ஒரு தீ ஆவி இருக்கிறது ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே அழித்து கொண்டிருக்கிற ஆவி, இவர்களை நிம்மதியாக வாழ விடாத ஆவி, இவர்களை டிப்ரெஷனுக்குள்ளாய் அழைத்து செல்லுகிற ஆவி, இவருடைய உடல் எல்லாம் அழித்து போடுகிற ஆவி. ஆமாண்டவரே, இவர்கள் ஆண்டவரே கணவனை கெடுக்கிற ஆவி, மனைவியை கெடுக்கிற ஆவி, மகளை கெடுக்கிற ஆவி, ஆண்டவரே மகனை கெடுக்கிற ஆவி, மாமியாரை கெடுக்கிற ஆவி, மாமனாரை கெடுக்கிற ஆவி, ஆண்டவரே தாய் தந்தையரை கெடுக்கிற ஆவி, அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளை கெடுக்கிற ஆவி. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த தீய ஆவியானது இருந்து கொண்டிருக்கிறது சுவாமி. இந்த குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் அழிக்கிறது ஆண்டவரே. இவர்களை சிதற அடிக்கிறது ஆண்டவரே. இவர்கள் சந்தோஷத்தை கண்டு பல நாட்கள் ஆகிறது ஐயா. தெய்வமே, இவர்கள் நஷ்ட போய் கிடக்கிறார்கள் ஐயா. நோயினால் கிடக்கிறார்கள், அவதிப்பட்டு கிடக்கிறார்கள், அனாதைகளை போல கிடக்கிறார்கள், திக்கற்றவர்களாக இருக்கிறார்கள், ஏங்கி தவிக்கிறார்கள் ஐயா. அந்த ஆவி ஆண்டவரே என் கணவனை கெடுத்தது ஐயா. அவனை கொடிகாரனாக மாற்றி வைத்திருக்கிறது, தகார உறவுகளே கொண்டு செல்லுகிறது, கெட்ட வார்த்தை பேச வைக்கிறது ஆண்டவரே. இயேசுவே, கெட்ட பழக்கங்களிலே அவன் இருக்கிறான் சுவாமி. இந்த ஆவி என்னுடைய கணவனை என்னிடமிருந்து பிரித்து எடுத்து விட்டது ஆண்டவரே. ஏசப்பா, எனக்கு குழந்தை பாக்கியத்தை எடுத்து விட்டது ஐயா. எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தடங்கலாக இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, எவனோ ஏவி விட்ட செய்வினை மாய மந்திர தந்திரங்கள் என் குடும்பத்தை அழித்துக் கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. இயேசு ராஜாவே, இந்த ஆவியை என்னால விரட்டவே முடியல ஆண்டவரே. இயேசுவே, என் கணவனை என் மனைவியை திருத்தவே முடியலையே அப்பா. இயேசுவே, என் மகனை என் மகளை திருத்தவே முடியலையே ஆண்டவரே. அப்பா, அசுத்த ஆவிகளுக்குள்ளாய், போன்களின் ஆவிகளுக்குள்ளாய், காமங்களின் ஆவிகளுக்குள்ளாய், ஆண்டவரே மோகங்களின் ஆவிகளுக்குள்ளாய், திருட்டு ஆவிக்குள்ளாய், ஆண்டவரே பண ஆவிக்குள்ளாய், பண ஆசை ஆவிக்குள்ளாய் ஆண்டவரே என் குடும்பம் சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தாவே, என் குடும்பத்தில் இருள் தான் இருக்கிறது ஐயா. இயேசு ராஜாவே, நீர் வல்ல என்றால் என் குடும்பம் அழிந்து போகும் சுவாமி. ஆம் ஆண்டவரே, இந்த தேவாலயத்திற்குள்ளே வரல என்றால் ஆண்டவரே என் குடும்பம் அழிந்து போகும் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, என் குடும்பம் அழிந்து போக கூடாது ஐயா. நீங்க வாங்க ஐயா, என் குடும்பத்தை காப்பாத்துங்க ஐயா. ஆண்டவரே, நாங்கள் அழிந்து போகிற ஆத்மாக்களை போல வாழ்கிறோம் சுவாமி, நடை பிணமாக வாழ்கிறோம் ஐயா. இயேசுவே, இந்த ஆவியின் தொந்தரவுகளை எங்களால் தாங்கவே முடியாமல் ஆண்டவரே அவ்வப்பொழுது நாங்கள் செத்து போகலாமா? ஐயோ, எங்கேயாவது
ஓடி போகலாமா, தெய்வமே பாவங்களுக்குள்ளாய் விழலாமா என்ற கெட்ட எண்ணங்கள் எங்களுக்குள்ளாய் வந்து எங்களை நசித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எங்களை பாழாக்குகிறது ஐயா. ஆண்டவரே, பாதாளத்திலே தள்ளிவிட பார்க்கிறது ஆண்டவரே. ராஜாவே, எங்கள் மீது கருணை கொள்ளுங்க ஐயா. என் குடும்பம் கோயிலாக மாறணும் ஐயா. என் குடும்பத்துல அமைதி வேண்டும் ஐயா. என் குடும்பத்துல சமாதானம் வேண்டும் ஐயா. வாழ்க்கையை இழந்து போய் கிடக்கிறேன் ஐயா. ஊரெல்லாம் என்ன பார்த்து சிரிக்குது ஆண்டவரே. என் குடும்பத்தை பார்த்து சிரிக்குது ஆண்டவரே. ஆண்டவரே, அவதூறாக பேசுகிறது ஐயா. ஏசப்பா, நீங்க வாங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை காப்பாத்துங்க ஐயா. ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது ஆண்டவரே. இந்த ஆவிகள் ஆண்டவரே பலமுள்ள ஆவிகளாக இருக்கிறது ஐயா. தொழில் செய்தால் வளர்ச்சி இல்லையே ஆண்டவரே. அப்பா, பண கஷ்டங்கள் ஐயா. வேலையே கிடைக்க மாட்டேங்குது ஐயா. எத்தனை டாக்டர்ஸ் பார்த்தாலும் ஆண்டவரே நோய்கள் போகவே மாட்டேங்குது ஐயா. இந்த சாத்தா என்னை சுத்தி சுத்தி கொள்ளுது ஆண்டவரே. தேசராஜாவே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் வேண்டும் ஐயா. ஆண்டவரே, எனக்குள்ளாய் வேண்டும் ஆண்டவரே. என் குடும்பத்திற்குள்ளாய் வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் செல்லட்டும் ஆண்டவரே. நிரப்புங்கப்பா, இப்பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவியால நிரப்புங்க, அக்னியினால நிரப்புங்க, வல்லமையால நிரப்புங்க ஆண்டவரே. வானத்தின் சக்திகளால நிரப்புங்க, வான தூதர்களால நிரப்புங்க. சாத்தான்களை விரட்டி போடுங்க. உம்முடைய பரிசுத்த அக்னியினால இந்த குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிற எல்லா சாத்தான்களையும் எரித்து போடும் ஐயா. உம்முடைய கல்வாரி திரு ரத்தத்தை பிள்ளைகள் மீது தெளித்து விடும் ஆண்டவரே. தெளித்து விடும் ஆண்டவரே. தெளித்து விடும் ஆண்டவரே. அப்பா, யுத்தம் நடக்கட்டும், சாத்தான்கள் செல்லட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சாத்தான்கள் வெட்டப்படட்டும் ஆண்டவரே. நீர்தாமே வந்து உன் பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிப்பீர் என்று முன்னோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கருணை ஆராதனையிலும் இந்த ஜெப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜெபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம், தயங்காமல் அனுப்பலாம். காசு இல்ல சாமி, கடன்ல இருக்கிறோம், தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க, உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல, விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல, ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 77 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைங்க, வேண்டுதல் வைங்க. 5 பூசை 7 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இல்ல 10 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 12 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார். அது ஒன்று. 2வது தெய்வ பிள்ளைகளே, நாங்க உங்கள்கிட்ட காசோ பணமோ கேட்கல. 2 மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு, கேமரா ஆன், நெட் ஆன், லைட் ஆன், எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள்கிட்ட இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்க, ஃபேஸ்புக்ல பகிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வளர்ந்தால்தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதர்
பர்மிஷன் கொடுக்க மாட்டார். அதனால் தெய்வ பிள்ளைகளை இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளை. ஒரே ஒன்று என்னன்னா, உங்க அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும், பழைய ட்ரெஸ் இருக்கும், பயன்படுத்திய ட்ரெஸ், ட்ரௌசர், டிஷர்ட் அப்படின்னு இருக்கும். அதை தயவு செய்து சிலப்ப பத்தாம போயிருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க, பார்சல்ல போட்டு விடுங்க. ஒரு 100 ரூபா ஆகும், இல்லை 200 ரூபா ஆகும் பார்சல். அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கன்னா, உங்க வீதியில நிறைய பேர் பணக்காரர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க, அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அதை தயவுசெய்து செய்யுங்கள். முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம், பேனா, பென்சில், ஒரு பேனா இருந்தா கூட, ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே. அதை அனுப்பி வைக்கும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக உங்களுக்கு ஏதாவது தேவன் ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தால், ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால், நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்பு கிடையாது, கரண்ட் கிடையாது, அந்த வீட்டுல சோலார் லைட் ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு 200 ரூபா 300 ரூபா போட்டு ஒரு 2-3 சோலார் லைட் நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வ பிள்ளைகளை. மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை, ஆஸ்மாவை, மூச்சு வாங்கல, இழப்பு வாங்கல், ஃபீவரை, தலைவலிய, பல்லு வலிய, கை கால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது, பிபி சுகருக்கு உதவுது. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக இந்த இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இது உன்னத ஜெப புத்தகம். 120 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புஸ்தகம். அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு, அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் அடங்கிய புத்தகம். சாத்தான்களை கட்டுகிற புத்தகம், நோய்களை தீர்க்கிற புத்தகம், செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது. இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.